வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குறைப்பிறவி. ஜெயகாந்தன் அவர்களோட ஒவ்வொரு கதையும் படிச்சு முடிக்கும் போது மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கதையும் அந்த வரையறைக்கு உட்பட்டதுதான். சரி, வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். நாளைக்கு சீக்கிரம் வந்துடு, நீ வந்துதான் பாலுக்கு கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு ரஞ்சிதம் தெருவுக்கு போற வர சொல்லிட்டு இருந்தா பங்கஜம். பங்கஜத்துக்கு சொத்து சுகம், அன்பான கணவன் இப்படி எல்லாம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. கூடவே பிறந்த நோய் அவளை தினமுமே நோயாளியாக்கிட்டு இருந்தது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல 4 குழந்தைகளை பெத்தா. வயிற்றுல ஒன்று தரிச்சிருக்கும் போது கையில இருந்த ஒன்று இறந்து போயிடும். இப்படியே 3 குழந்தைகள் இறந்து போயிட்டு இப்போ வயிற்றுல 7 மாச கரு. திடீர்னு போன வாரம் கை குழந்தை பாலுவுக்கு 2 நாளா ஜுரம். மறுநாள் நெத்தியில முகத்துலன்னு 1-2 முத்துக்கள் இருந்துச்சு. 4வது நாள் அது பெருகிக்கிட்டே போச்சு. ஒரு வாரத்துக்குள்ள அம்மை கொப்பளங்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடம்பு ஃபுல்லா குழந்தைக்கு அம்மை போட்டிருந்தது. பங்கஜத்துக்கும் அவளோட கணவன் ராஜாராமனுக்கும் குழந்தை பிழைக்காது அப்படின்ற எண்ணம் உருவாக ஆரம்பிச்சது. பங்கஜம் எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு பலகீனமா இருந்தா. அவளுக்கு டிபி இருக்கலாமோ அப்படின்னு வேற டாக்டர் சந்தேகப்பட்டாரு. பாலு நிதானம் இல்லாம படுத்து கிடந்தான். அவனை பங்களா காம்பவுண்டுக்குள்ள சூரோரமா அமைஞ்சிருக்கிற அவுட் ஹவுஸ்ல கட்டில்ல படுக்க வச்சிருந்தாங்க. அவன் பக்கத்துல கூட பங்கஜம் வரக்கூடாதான். இது டாக்டரோட யோசனை. சமயக்காரனும் அவன் ஒரு மாயாவி. வீட்டுல எப்ப இருப்பான் எப்ப இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது. காலையில எழுந்தோன இதுதான் சமையல்னு சொல்லிட்டா போதும், நேரத்துக்கு சமைச்சு வச்சிருவான். மித்தபடி அவன் எங்க இருக்கான்னு தெரியவே தெரியாது. குழந்தைய கவனிச்சுக்கதான் ரஞ்சிதத்தை வேலைக்கு சேர்த்தாங்க. தன்னோட குழந்தைய தானே பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் பங்கஜத்தோட ஆசை. ஆனா மருத்துவரும் அவளோட கணவனும் இதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இன்னும் ரஞ்சிதம் வரவே இல்லை. அவ வர வரையும் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு குழந்தையோட அறைக்கு போனா பங்கஜம். ஆளு வேப்பிலைகள் மேல அமைதியா படுத்திருந்தான். அவன் பக்கத்திலே இருந்த ஸ்டூல்ல அமைதியா உட்கார்ந்தா பங்கஜம். அவனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ 1:30 ஆயிட்டு. இன்னும் ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தா, கஞ்சி கொடுத்தா, வேப்பிலைய வச்சு விசிறிட்டு இருந்தா. ராஜாராமன் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். பங்கஜம் பாலுவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கத பார்த்து திடுக்கிட்டு போனான். பங்கஜம், என்ன இது, ஏன் இங்க வந்த? வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை இன்னும் காணோம். குழந்தைக்கு யாரு கஞ்சி கொடுக்கறது, யாரு மருந்து கொடுக்கறது? சரி, நீ உள்ள போ, நானே பாத்துக்கிறேன். கோட்டையும் டையையும் கலட்டி அவகிட்ட கொடுத்துட்டு அவனே போய் பாலு பக்கத்துல உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டான். ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள். தங்கையோட குடிசையில தான் செல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. ரஞ்சிதத்தோட புருஷன் கொத்தனார் வேலை செய்யறான். மூத்தவளா பிறந்தும் செல்விக்கு இன்னும் கல்யாணம் ஆகாது. செல்விக்கு வயசு 20க்கு மேல ஆகுது. ஆனாலும் அவளோட வளர்ச்சி 12 வயசோட நின்னு போயிடுச்சு. முகமோ 30க்கு மேல முதுமை காட்டுச்சு. நரங்கி போன உருவம், 4 அடிக்கு குறைவான உயரம், கருப்பும் இல்லாத சவப்பும் இல்லாத சோக பிடிச்சு வெளரி போன சருமம், முடி எலிவால் மாறி இருக்கும். 2 பற்கள் எத்துப்பல் மாறி வெளியில தெரியும். அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வராததுக்கு காரணம் இந்த அங்க அவலட்சணங்கள் மட்டுமே இல்லாம அவ முழுமை பெறாத மனித ராசி, குறை பிறவி. குடிசை வாசல்ல உட்கார்ந்திருந்தா செல்லி. பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கதும் அதே இடத்துல தூங்கி போறதும் அவளோட தினசரி பழக்கம். ரஞ்சிதத்துக்கு அவ அக்கா செல்லினா அவ்வளவு பிடிக்கும். அவ மேல உயிரா இருந்தா. செல்லிக்கோ எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும். மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் கிட்டையும் அவ அன்பா இருப்பா. சொல்ல போனா அந்த விலங்குகள் மட்டும்தான் அவளோட அன்பை ஏத்துக்குச்சு. அந்த அன்பை திருப்பியும் கொடுத்தது. மனிதர்கள்ல அவளோட தங்கை மட்டும்தான் அந்த அன்பை ஏத்துக்கிட்டு அவளுக்கு திருப்பியும் கொடுப்பா. மித்த எல்லாருமே அவளோட முக அவலட்சணத்தை பார்த்து அருவருப்பு பட்டு ஒதுங்கிதான் நடந்தாங்க. இப்ப கூட ஒரு நாய்க்குட்டி அவ பக்கத்திலேயே வாழை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கு. மணி 5 ஆகியும் ரஞ்சிதம் இன்னும் வேலைக்கு போலையே அப்படின்னு குடிசைக்குள்ள எட்டி பார்த்து செல்லி கேட்டா. ஏன் நீ இன்னும் வேலைக்கு போகலையா? இல்ல, நான் போக மாட்டேன். ஏண்டி, என்ன நடந்துச்சு? அந்த புள்ளைக்கு மாரியாத்தா வந்திருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு அப்பா அப்படின்னு உடம்ப செலுத்துக்கிட்டா ரஞ்சிதம். யாருக்கு? பாபுக்கா? ஆமா, டாக்டர் வந்து அந்த வெளியில ஒரு ஊடு இருக்கு பாரு, அங்க போய் இருக்க சொல்லிட்டாரு. பிள்ளைய பெத்தவ கூட போய் பார்க்க கூடாதான், என்ன பார்த்துக்க சொன்னாங்க புள்ளைய. நான் வீட்டுல போய் சொல்லிட்டு வரேன்னு ஓடியாந்துட்டேன். நான் போக மாட்டேன்டி அம்மா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரஞ்சிதம் சொன்னான். இம்மா நேரம் புள்ள எப்படி துடிக்கிறானோ, பெத்தவளும் கிட்ட இல்லாம அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி செல்வி தவிச்சா. அவளோட குடிந்த பார்வையில இப்ப பாலுவோட சிரிச்ச முகம் தெரிஞ்சுது.
அவனோட பிஞ்சு கரங்கள் அவளோட முகத்துல உரசுறது போல இருந்துச்சு. நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா? அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ? இந்த யோசனையெல்லாம் தோணும் போது அவளுக்கு அந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. பாலுவை பார்த்துக்கிற ஆயா வேலை முதல்ல செல்லிக்கு தான் கிடைச்சிது. முதல் நாள் அவ வேலைக்கு போயிருந்தப்ப ராஜாராமா வீட்டுல இல்ல. பங்கஜம் மட்டும்தான் இருந்தா. அவளே சம்பளம், வேலை நேரம் எல்லாமே பேசினா. பங்கஜம் சொன்ன எதுவுமே செல்வியோட காதுல விழவே இல்லை. பங்கஜத்தோட மடியில உட்கார்ந்துட்டு இருந்து தன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்த குழந்தை பாபுவை தான் செல்லி பார்த்துட்டு இருந்தா. அந்த குழந்தைய பார்த்து மெய் மறந்தவளா பங்கஜம் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டி வச்சா. குழந்தை செல்லியிடும் தாவனா. செல்லியும் குழந்தைய வாங்கி அணைச்சிக்கிட்டா. இவ்வளவு நேரம் குழந்தைய பார்த்துட்டு இருந்த களைப்புல பங்கஜம் அறைக்கு போய் படுத்து உறங்க ஆரம்பிச்சுட்டா. செல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டு தோட்டம் வீடுன்னு சுத்தி வந்தா. குழந்தையோட சந்தோஷமா இருந்தா. பொம்மைகளையும் சொப்புகளையும் வச்சுக்கிட்டு குழந்தையோட விளையாடினா. குழந்தைக்கு சோறுட்டும் போதும் தாளாட்டும் போதும் அந்த குறை பிறவிக்கு கூட மனசுல நிம்மதி பிறந்துச்சு. நிறைவா இருந்தா செல்லி. மதியானம் தொட்டில்ல தூங்குன குழந்தை பாலு ஆயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து உட்கார்ந்தான். குழந்தைக்கு பக்கத்திலேயே தூண்ல சாஞ்சிக்கிட்டு கண்ணையர்ந்த செல்லி குழந்தை கூப்பிட்டோன்னு முழிச்சு பார்த்தா. அவளை கூப்பிட்டுக்கிட்டே சிரிச்ச குழந்தையோட தோற்றத்தை பார்த்து அவளோட உள்ளமும் புறமும் சிலிர்த்து போச்சு. ஓடி வந்து குழந்தைய கை நிறைய வாரி எடுத்துக்கிட்டா. மடியில உட்கார வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சா. காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் இப்படியே ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டே போடுச்சுன்னா இந்த பாகியம் யாருக்கு கிடைக்கும்? செல்லிக்கு கிடைக்கும். பாலு அவன் மடி மீது கிடந்தே வளருவான். பள்ளிக்கூடம் போயிட்டு வருவான். பிறகு பெரியவனாகி ஆஃபீஸ்க்கு போவான். அப்புறம் கல்யாணமாகி அவனும் ஒரு குழந்தைய பெற்று அவள் மடி மீது தவள விடுவான். தாய்க்கே உரிய அர்த்தமற்ற சிந்தனைகள்ல செல்லி மனச தொலைவா விட்டுருந்தா. அப்போ கூடத்து செவர்ல ஒரு போட்டோ இருந்தது. செல்லியோட கண்ணில் பட்டுச்சு. அதை காட்டி பாலு கிட்ட அதை ஆறு அப்படின்னு கேட்டா. அம்மா அப்பா கைகளை தட்டிக்கிட்டு உற்சாகமா கத்துனான் பாலு. அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா செல்லி. பையன் முகத்தை சுழிச்சுக்கிட்டே மூக்க உறிஞ்சி காட்டினான். போதும் போதும் அப்படின்னு சொல்லி சிரிச்சவ அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா. மறுபடியும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு மூக்க உறிஞ்சி காட்டினான் பாலு. செல்லி சிரிச்சா. குழந்தையும் தான். பாலு ஆயா மூஞ்சி எப்படி இருக்கு? முகம் பிரகாசிக்க கண்கள் மலர சிரிச்சுக்கிட்டே செல்லியோட கழுத்தை கட்டிக்கிட்டு கன்னத்துல முத்த கொடுத்தான் குழந்தை. அப்போதுதான் ஆபீஸ்லேருந்து வந்த ராஜாராம அவங்களுக்கு பின்னாடி நின்று ஆயாவும் குழந்தையும் விளையாடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். குழந்தை முத்தம் கொடுத்தோன செல்லிக்கு தான் ஏற்று பிறந்த சாபமே நிறைவடைஞ்ச மாதிரி இருந்தது. குழந்தைய முகத்தோட அணைச்சி முத்தமிட்டா செல்லி. ராஜாராம அப்போதுதான் அவளோட முகத்தை பார்த்தான். அவன் முகம் அருவருப்பால நெளிஞ்சிச்சு. மனம் குமட்டுச்சு. தன்னோட அழகு செல்லும் இந்த அசிங்கத்தோட மடியில உட்கார்ந்து இருக்கதா அவன் கண்களை இறுக்கி மூடிக்கிட்டான். அப்பதான் செல்லி திரும்பி ராஜாராமனை பார்த்தா. ராஜாராம விடு விடுன்னு தன்னோட மனைவி அறைக்கு போனான். குழந்தையோட தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததுனால பங்கஜம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. இந்த கோர சொர்பத்தை யார் பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு கத்துறான் ராஜாராமன். கொஞ்சம் திடுக்கிட்டு எழுந்தா. யார சொல்றீங்க? குழந்தைய பாத்துக்க இந்த குட்டிச்சாத்தா தான் கிடைச்சதா? யாரு? ஆயாவை சொல்றீங்களா? ஆமா ஆயாவா? ஆயா கர்மம் கர்மம். பார்க்க சகிக்கல. குழந்தை பயப்பில்லையா? மூஞ்ச பார்த்தா வாந்தி வருது. குழந்தை ஒன்னும் பயப்பில்ல, நீங்க தான் பயப்படுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா பங்கஜம். வெளியில குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. ஆயா ஆயா. குழந்தை கத்தி அழுதுச்சு. ராஜாராம அறையிலிருந்து வெளில ஓடி வந்தான். பங்களாவோட கேட்டை திறந்துகிட்டு வெளியேறிய செல்லி கதவுகளை மூடிட்டு தெருவில் இறங்கி நடந்து கொண்டிருந்தா. அந்த குட்டிச்சாத்தான நோக்கி 2 கைகளையும் ஏந்திக்கிட்டு அவ போற திக்க பார்த்து அழுதுட்டு இருந்தான் குழந்தை பாலு. ராஜாராம குழந்தைய தூக்கிக்கிட்டான். அவ போனதையே பார்த்துட்டு இருந்தான். நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ? அவ மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும். சி, நான் என்ன மனுஷன். குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு செல்லி அந்த பக்கம் கூட எட்டி பார்த்தது கிடையாது. மறுநாள்லேருந்து பாலுவுக்கு ரஞ்சிதம் ஆயாவானா. செல்லிக்கு மறுபடியும் அவளோட நாயே துணையா மாறிச்சு. செல்லிக்கு பழைய ஞாபகம்லாம் வர வர கண்கள்ல கண்ணீர் பெருக்கி எடுத்துச்சு. எழுந்து குடிசைக்கு பின்னாடி போனான். அவ பின்னாடியே அவளோட நாயும் போச்சு. குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வேப்பலை கொத்தால விசிறிட்டு இருந்தா ராஜாராம. குழந்தை அடிக்கொரு தூரம் வேதனை தாங்காம அலதம்பே இல்லாம ஈன குரல்ல சினுங்கிட்டு இருந்தது. தாய்க்கு பக்கத்துல கூட இருக்க முடியாத நிலைமை அந்த குழந்தைக்கு. நிராதரவா நோயில துடிக்கிற தன்னோட குழந்தைய நினைச்சு ராஜாராமனோட கண்கள் கண்ணீர் விட்டுச்சு. அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தம் இல்லாததா தோணுச்சு. மணி 6 அடிச்சுது.
இன்னும் ஆயாவை காணும். வாழ்வே இருண்டது போல கைகளை முகம் புதைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் ராஜாராமன். இருள் படர்ந்த அந்த நேரத்துல அவ வந்தா. சாமி, யாரது? வாசல்ல கூனி குறுகி நின்றுட்டு இருந்த செல்லி. சாமி, நான் தானுங்க, செல்லி வந்திருக்கேன். அவ உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிச்சு தலைவாரி முடிச்சு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு இயன்ற அளவு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தன்னோட கொரூர ரூபத்தை மறைச்சிக்கிட்டு முகத்துல சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவன் கிட்ட எதையோ யாசிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா செல்லி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொன்னா ரஞ்சிதம். அவளுக்கு பயமா இருக்கான். எனக்கு மனசு கேட்கல, பார்க்கலான்னு வந்தேனுங்க. நீங்க கோவிச்சிக்காம இருந்தா குழந்தைய உடம்பு குணமாற வரைக்கும் நானே பார்த்துக்கிட்டுங்களா? அவ தயங்கி தயங்கி பேசினான். கட்டில்ல கிடந்த குழந்தை புரண்டான், சினிங்கி அழுதான். செல்லி உள்ள ஓடி போய் அவனை தூக்கி அணைச்சிக்கிட்டா. ராஜாராம, அவன் உன் குழந்தை, அவன் உன் குழந்தை அப்படின்னு முழுகிக்கிட்டே அறைய விட்டு வெளியேறினான். இரவெல்லாம் கண்முழிச்சு குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சா செல்லி. குழந்தை பக்கத்திலேயே ஒரு தாயை போல அவனை பார்த்துக்கிறது அவளுக்கு அவ்வளோ மன திருப்தியை கொடுத்தது. குழந்தைக்கு தண்ணி விட போறாங்க. செல்லியோட இடைவிடாத கண்காணிப்பாலும் பரிவுமிக்க பணிவிடையாலும் குழந்தை பாலு சீக்கிரமே நோயிலேந்து மீண்டான். குழந்தைய பெற்றவ சந்தோஷமா இருந்தா. ஆனா குழந்தையோட முகம் எல்லாம் அம்மையோட கொரூர வடுக்கள் இருந்தது. தன்னோட குழந்தையோட அழகு இப்படி கெட்டு போயிட்டேன்னு ராஜாராம மனம் குமரினான். செல்லியோட கண்களுக்கு பாலு அழகாதான் இருந்தான். பிள்ளை எப்படியோ உடல் தேறினானே அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா. மாலை வேளையில செல்லிக்கு தலை வலிச்சுது, உடம்பெல்லாம் வலிச்சுது. இரவுல காய்ச்சல் வந்தது போல இருந்தது. பாலு இருந்த அதே கெஸ்ட் ஹவுஸ்ல இவ படுத்திருந்தா. தோட்டத்துல உலாவ வந்த ராஜாராம வரந்தாவுல செல்வி படுத்திருந்ததை பார்த்தான். பக்கத்துல வந்து செல்லி செல்லி அப்படின்னு கூப்பிட்டான். பதில் குரலே காணும். முகத்தை மூடி இருந்த துணிய மெல்ல விளக்கினான். அவ முகம் எல்லாம் அம்மா கொப்பளங்கள். மெல்ல கண் திறந்து ஏதோ முனகினான். செல்லிக்கு அம்மா போட்டிருக்குதுன்னு தெரிஞ்சோன பங்கஜம் கூட ஓடி வந்து பார்த்தா. ஐயோ, நீங்க ஏமா வந்தீங்க? போங்கம்மா, உள்ள போங்க அப்படின்னு செல்லி கெஞ்சினா. டாக்டர் வந்தாரு. டாக்டர் வந்ததை பார்த்துட்டு பங்கஜம் வீட்டுக்குள்ள ஓடுனா. டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தாரு. அவ டாக்டர் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா. சாமி, நான் ஆஸ்பத்திரிக்கே போயிடுறேங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் செல்லி, வேண்டாம் அப்படின்னு ராஜாராம இடமறைச்சான். மிஸ்டர் ராஜாராமன், அந்த பொண்ணு சொல்றது சரிதான். உடம்பு நல்லாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுதானே ஆகணும். ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாரு டாக்டர். அதுக்கு பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டுச்சு. அடி என் பொறவி அக்காவே, நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியாடி அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டே ஓடி வந்தா ரஞ்சிதம். சாயங்காலம் சுமார் 4 மணி இருக்கும். ஆஸ்பத்திரிலேருந்து செல்வியை கூட்டிட்டு போறதுக்கு வேன் வந்து நின்றுச்சு. ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல வெளில போய் நின்றுட்டு இருந்தாங்க. ரஞ்சிதம் சேலை தலப்பால வாயை பொத்திக்கிட்டு அழுதா. செல்லி காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்துல வந்து நின்னா. காருக்கு பக்கத்துல வந்ததும் செல்லி சுத்தும் முத்தும் ஒரு தடவை பார்த்தா. அவ பக்கத்திலேயே ராஜாராமனும் ரஞ்சிதமும் நின்றுட்டு இருந்தாங்க. கார்ல ஏற முடியாம செல்லி தவிச்சிட்டு இருந்தா. அவளோட பார்வை அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிட்டு இருந்தது. என்ன வேணும் செல்வி, பயப்படாம கேளு அப்படின்னு ராஜாராம கேட்டான். பாலுவ ஒரு தடவை பார்த்துட்டு. அவளோட குரல் அடைச்சது, கண்கள் கலங்குச்சு. இதோ உனக்கு இல்லாத பாலுவா அப்படின்னு உள்ள ஓடினா. கண்ண கரேன்னு நிறம் மாறி இளைத்து துரும்பா போன குழந்தைய தூக்கிட்டு வந்தான். குழந்தை பாலு ஆயா அப்படின்னு சொல்லி சிரிச்சான். பாலு, அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? குழந்தை முகத்தை சுழிச்சு பழிச்சு காட்டினான். அம்மா மூஞ்சி? மறுபடியும் அதே சுழிப்பு. ஆயா மூஞ்சி அப்படின்னு தவிப்போட பாலுவை கேட்டா செல்லி. சிரிச்சுக்கிட்டே குழந்தை அவ முகத்துல முத்தமிடுறதுக்காக தாவுனான். அம்மா கொப்பளங்கள் நிறைஞ்ச அந்த முகத்தை மூடிக்கிட்டே விலகி கொண்டா செல்லி. ரஞ்சிதோ, குழந்தைய கவனமா பாத்துக்க, நான் போய் வர சாமி, வரமா அப்படின்னு 2 கரம் கூப்பி வணங்கினான். போயிட்டு வா செல்லி அப்படின்னு ராஜாராம சொன்னான். பங்கஜம் அழுதா. ஆஸ்பத்திரி கார் அவளை ஏத்திக்கிட்டு நகர்ந்தது. காரு கண்ணை விட்டு மறையிற வர தெருவாசல்ல எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. செல்லி வளர்த்த அந்த சொறி நாய் எங்கிருந்தோ ஓடி வந்து ஆஸ்பத்திரி கார் பின்னாடியே ஓடிச்சு. இப்படிதான் இந்த கதையை முடிச்சிருக்காரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள். ராஜாராமன் முதலா செல்லிய தன்னோட குடும்பத்துல ஆயாவா சேர்த்துக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சான். இப்ப அதே ராஜாராமன் தான் தன்னோட மொத்த குடும்பத்தோடையும் வாசல்ல வந்து நிக்கிறான்.
செல்லி நல்லபடியா பூர்ண குணமடைஞ்சு சீக்கிரமே வீடு திரும்பணும் அப்படின்ற எண்ணத்தோட அவளுக்காக குடும்பமா காத்துட்டு இருக்காங்க. கதையில உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப ஆழமா வடிவமைச்சிருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள். கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம சேனல்ல ஜெயகாந்தன் பிளேலிஸ்ட்ல ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையெல்லாம் இருக்கு, மறக்காம கேட்டு பாருங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் பொம்மை தான், அதையும் கேட்டு பாருங்க. உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.